ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சரியில்லை இப்போ ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம ரம்யாவுக்கு எப்படியாச்சும் கார்த்தி வந்துட்டு ரமேஷை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே கார்த்தியோட ஏற்பாடுன்னு தெரியாமல் ரம்யா குழம்பி போய் பயங்கர பதட்டத்துலேயும் ரொம்பவே டென்ஷன்லேயே இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அபிராமி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னென்னா அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. தீபா கார்த்தியோட கல்யாணம் ரொம்ப சூப்பராக நடக்க போகுதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அண்ட் அதுதான் அங்கே நடக்க போகிறதில்ல. அண்ட் அதுக்கு பதில் அங்கே வேறு ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிராமி பூஜை ரூமில் பக்தியோட பாட்டெல்லாம் பாடி நாமம்லாம் சொல்லி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போது அவங்க புடவையில் நெருப்பு பற்றி எரிஞ்சிருது. இதையெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கான தீபாவும் ஐஸ்வர்யாவும் வேகமாக ஓடி வந்து அபிராமி புடவையில் எரிஞ்சதை அப்படியே அணைச்சி தடுத்து எப்படியோ நிறுத்திடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் தீபாவும் கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு அபிராமி ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம தர்மலிங்கமும் ஜானகியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. என்னங்க சம்மந்தியமாக நம்ம இவ்வளோ சொல்லியும் கேட்காம இப்படியெல்லாம் செய்கிறாங்க. கொஞ்ச நேரம் யாராவது இல்லை அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிருக்கும். நம்ம சொல்கிறது ஏன் சம்மந்தியமாக எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஜானகியும் நம்ம தர்மலிங்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஐஸ்வர்யா மறைஞ்சு நின்று கேட்டுடுறாங்க. நேராக அபிராமி கிட்டே போகாமல் தீபா கிட்டே போயிட்டு, தீபா உன்னோட கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி, உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அத்தையோட உயிருக்கே ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் நீ இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு நீ நினச்சிட்ருக்கியா? அப்படி நீ கார்த்திக் கூட வாழணுமா? எங்களுக்கு அத்தை உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா அத்தையோட உயிருக்கு ஆபத்தான் அந்த கல்யாணம் நடந்தா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. உண்மையாக இல்லையான்னு அவங்கக்கிட்ட நீயே போய் கேளு. அத்தையோட உயிருக்கு மட்டும் எதனாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நேராக வந்துட்டு அபிராமி கிட்டே போகிறாங்க. தீபா என்னத்தை இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா தீபா பேசிகிட்டு இருக்க, எந்த காலத்தில் இருக்கிற நீனு? கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும். இது உன்னோட ஆசை மட்டும் இல்லை, என்னோட ஆசையும் கூட. என்னோட ஆசைக்காக நீ கார்த்திகையால் தாலி எடுத்து நீ கட்டிக்கணுன்றதான் என்னோட ஆசையை. அதுக்காக தானம்மா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அபிராமி. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுக்காக உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத தீபா, நீ வந்துட்டு ஃபீல் பண்ணுறதா நினச்சி உன்னை கஷ்டப்படுத்திக்காத. முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த கார்த்திகிட்ட தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகிட்ட போயிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்ச கார்த்திக் வேகமாக அபிராமி கிட்ட வர்றாங்க. என்னம்மா நடக்குது இங்கே? இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் எப்படி இவ்வளோ சாதாரணமாக இருந்துட்டுருங்க? எங்களுக்கு இப்போ கல்யாணம் அவசியமா? நான் தாலி கட்டினாலும் கட்டலைனாலும் தீபாத என்னோட வைஃப், இதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த கல்யாணத்தை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. எனக்கு உங்கள் உயிர் தான் முக்கியம்.